இன்ஸ்டாகிராம் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸோட யூஐலாம் ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. ரியாக்ட் ஜேஎஸோட ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண வெப்சைட்ஸ்லலாம் பேஜ் லோடிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெடிஷ்னல் டோம் யூஸ் பண்ணும்போது ஒரு பேஜ் லோட் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். டோம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெச்டிஎம்எல்ல கிரியேட் பண்ணுற வெப்சைட்டை ப்ரௌசரில் ரன் பண்ணுறப்போ அது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் கூட ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு மொத்த பேஜையும் ரீலோட் பண்ணும் அண்ட் அதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்கும். இந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ண தான் விர்ச்சுவல் டோமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம ரியல் டோமை அப்படியே ஒரு காப்பியை எடுத்து வச்சுக்கோ. ரியாக்ட் ஃபர்ஸ்ட் அந்த விர்ச்சுவல் டோம்ல தான் ஒர்க் பண்ணும். இப்போ நான் ஒரு பேராகிராஃப் டேக்ல சேஞ்ச் பண்ணா அது ஃபர்ஸ்ட் போய் விர்ச்சுவல் டோம்ல தான் சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் டைரக்டா ரியல் டோம்ல இருக்க பேரா டேக்ல மட்டும் அந்த சேஞ்சை போய் பண்ணும். இதனால நம்ம பேஜ் லோடிங் டைம் ஃபாஸ்டா இருக்கும். இன்னொரு விஷயம், ரியாக்ட் ஜேஎஸ் காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வெப்சைட்டை ஒரு பார்ட்டாக டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை தான் காம்பனண்ட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராமில் லைக் போடுறப்போ அந்த ஹார்ட்லாம் கலர் கலராக பெருசாக வரும்ல, இது எல்லாமே லைக்குங்கிற ஒரு காம்பனண்ட்ல சேஞ்ச் பண்ணுறது. இப்படி காம்பனண்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறப்போ ஒரு காம்பனண்ட்ல பண்ணுற சேஞ்ச் எந்த ஒரு பேஜ்லையுமே அஃபெக்ட் ஆகாது. அதனால தான் மோஸ்ட்லி எல்லாரும் ரியாக்ட் ஜேஎஸை யூஸ் பண்ணுறாங்க.